வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரி நியூ சிலபஸில் யூனிட் 10ல் நேனோ கெமிஸ்ட்ரியில் சிஎன்டி டாப்பிக்கில் இருந்துட்டு நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த சிஎன்டியில் இருந்துட்டு முக்கியமான எம்சிக்யூ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what are carbon nanotubes structurally derived from? கிராஃபைட் பவுடர்லேருந்து வருதா, டைமண்ட் கிறிஸ்டல்லேருந்து வருதா, கிராஃபின் ஷீட்லேருந்து வருதா, ஃப்ளோரின்லேருந்து வருதா, ஃப்ளோரின் ஸ்பியர்ஸ்லேருந்து வருதா? அப்போ இந்த சிஎன்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபின் ஷீட் இருக்குது பாருங்கள், கிராஃபின் ஷீட் 2 டைமென்ஷன், அதை நம்ம அப்படியே ரோல் பண்ணியாச்சுன்னா, ஒரு பேப்பர் இருக்குன்னா பேப்பர் அப்படியே ரோல் பண்ணால் என்ன ஆகும், அதே போல் தான் இந்த கிராஃபின் ஷீட்டை ரோல் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த சிஎன்டி கார்பன் நானோ டியூப் கிடைக்கும். அப்போ கிராஃபின் ஷீட்டில் இருந்தால் வருது. சிஎன்டிஸ் ஆர் ஸ்ட்ரக்சரலி கிராஃபின் ஷீட்ஸ் ரோல்டு இன்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ஸ், கிவிங் தம் யூனிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து பாருங்கள் செகண்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் கார்பன் கார்பன் பாண்டிங் இஸ் ஃபவுண்ட் இன் சிஎன்டி? சிஎன்டியில் எந்த மாதிரியான கார்பன் கார்பன் பாண்டிங் இருக்குது? sp3 அயானிக் பாண்டா, sp2 ஹைட்ரஜன் பாண்டிங்கா? அப்போ இந்த சிஎன்டியும் பார்த்தீங்கன்னா கிராஃபின் ஷீட் தான் நம்ம வந்து ரோல் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த sp2 ஹைப்ரிடைஸ்ட் இருக்கும். ஸோ கார்பன் ஆட்டம்ஸ் இன் சிஎன்டி ஆர் sp2 ஹைப்ரிடைஸ்ட். அப்போ அங்கே வந்து கோவலன் பாண்ட், ஸ்ட்ராங் கோவலன் பாண்ட் இன் ஹெக்ஸகோனல் லாட்டிஸ். கொஸ்டின், சிங்கிள் வால்ட் கார்பன் நானோ டியூப்ஸ் ஹேவ் ஹவு மெனி கிராஃபின் லேயர்ஸ்? அப்போ சிங்கிள் வால்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரே ஒரு கிராஃபின் லேயர் தான் அங்கே ரோல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லி ஒன் கிராஃபின் லேயர். இப்போ வந்து நிறைய கிராஃபின் லேயர்ஸ் இருக்குது, அதை வந்து ரோல் பண்ணியாச்சு அப்படின்னாச்சுன்னா நமக்கு வந்துட்டு மல்டி வால் கிடைக்கும். அப்போ இங்கே சிங்கிள் வால்டுன்னா அங்கே வந்துட்டு ஒரே ஒரு கிராஃபின் லேயர் தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சிங்கிள் லேயர் ஆஃப் கிராஃபின் ரோல்டு இன்டு ஏ சிலிண்டர். அடுத்தது பாருங்கள், மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், மல்டி வாலில் அங்கே என்ன இருக்கும்? கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் சிலிண்டர், மல்டிபிள் கான்சென்ட்ரிக் சிலிண்டர், ஃப்ளாட் கிராஃபின் ஷீட், கார்பன் பிளாக் பார்ட்டிகிள்ஸ். அப்போ இங்கே மல்டிவால் அப்படிங்கிறதுனால சிலிண்டர், மல்டிபிள் கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ் இருக்கும். ஒரு சிலிண்டருக்குள்ளே அடுத்தது இது வந்து ரஷ்யன் டால் மாதிரி இதை வந்து உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றா இருக்கும், லேயர் லேயராக இருக்கும். பாருங்கள், இந்த மல்டிவால் சிஎன்டி மல்டிபிள் நெஸ்டட் டியூப்ஸ் லைக் ரஷ்யன் டால்ஸ், ஈச் ஏ ரோல்டு கிராஃபின் ஷீட், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராஃபின் ஷீட்டை ரோல் பண்ணது. விச் கைரல் வெக்டார் NM இண்டிகேட்ஸ் அண்ட் ஆர்ம்சேர் கார்பன்? அப்போ இதில் கைரல் வெக்டார் NM அப்படிங்கிறது கைரல் வெக்டார். அப்போ அதில் வந்துட்டு ஆர்ம்சேர் இருக்குது, ஜிக்ஸாக் இருக்குது, அதுக்கப்புறமா கைரல் ஒன்று இருக்குது. அப்போ இந்த மூணுக்கும் ஒவ்வொரு வெக்டார், கைரல் வெக்டார் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா NN இல்லைன்னா N,0 இல்லைன்னா N≠M, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதில் ரெண்டும் ஈக்குவல், N,N ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அது வந்துட்டு ஆர்ம்சேராக இருக்கும். அப்போ இதில் N,N இருக்கு இல்லையா, N,N இஸ் த கரெக்ட் ஆன்சர். அங்கே வந்து ரெண்டுமே சேமாக இருக்கும், எண்ணும் சேமாக இருக்கும். அப்போ அது என்ன N அப்படிங்கிறத பாருங்கள். இதில் இந்த ஆர்ம்சேர் சிஎன்டியா ஈக்குவல் இண்டிசஸ் N is equal to M, which always results in metallic behavior. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதாக இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு பாருங்கள் 5,5, அடுத்தது 6,6. இதில் அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 5,5 இருக்கான்னு பாருங்கள், 1 2 3 4 5. அதே 6 1 2 3 4 5 6. அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கும். இந்த பாருங்கள் 9 இருக்குது, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக். அப்போ இதில் பாருங்கள் ஒன்று இந்த 5 மெம்பர், அடுத்தது பாருங்கள் இன்னொன்று வந்துட்டு 1 2 3 4 5 6, இங்கே 6 மெம்பர், அடுத்தது 6 மெம்பர் 5. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்துட்டு 9 இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 இங்கே வந்துட்டு 9,0 ரெண்டும் சேமாக இல்லைல்ல. அப்போ 9,0 அப்படின்னாச்சுன்னா இது வந்துட்டு ஜிக்ஸாக் சிஎன்டி. அடுத்தது பாருங்கள், அது அதே போல் 10 1 2 3 4 5 6 7 8 9 10, 10,0. அப்போ அதாவது N,0 அப்படின்னா அது வந்து ஜிக்ஸாக். சரிங்களா. அதே போல் N≡M ஒன்று இருக்குது, N≡M. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைரல் அப்படின்னு சொல்லுவோம், கைரல் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. பாருங்க, அப்போ இந்த இருக்குல்ல N≡M, இதுதான் அது. அப்போ இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் இருக்குது இந்த சிஎன்டியில். அடுத்து பாருங்கள் ஜிக்ஸாக்.
இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜிக்ஸாக் கார்பன் நானோ டியூப்ஸ் ஹேவ் விச் கைரல் வெக்டார் ஃபார்ம். அப்போ இதில் n, 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 m, n, 0, 0, 0. இப்போ ஆப்ஷன் சி n, 0 அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து 9, 0, 10, 0 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இதுதான் இந்த ஜிக்ஸாக் ஃபார்ம். அடுத்து பாருங்க, ஜிக்ஸாக் CNTs are denoted by vectors where m is equal to 0. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து which property determines whether a CNT is metallic or semiconducting. அப்போ எதை வச்சு நம்ம அதை மெட்டாலிக் இல்லைன்னா செமிகண்டக்டிங் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயமீட்டரா, நம்பர் ஆஃப் வால்ஸா, லென்த்தா அப்படின்னா இந்த கைரல் வெக்டாரை வச்சு ஈஸியாக இது மெட்டாலிக்கா இல்லைன்னா செமிகண்டக்டிங்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் CNT டைப் இஸ் ஆல்வேஸ் மெட்டாலிக். நம்ம அப்பமே பார்த்தோம், இந்த அதாவது இந்த n, n இது வந்துட்டு மெட்டாலிக் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ ஜிக்ஸாக் வந்துட்டு செமிகண்டக்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இதில் ஜிக்ஸாகா இல்லை, கைரலா இல்லை. அப்போ இது வந்துட்டு இந்த ஆர்ம்சேர் n, n இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆர்ம்சேர் CNTs ஆர் ஆல்வேஸ் மெட்டாலிக் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தயர் டயமீட்டர் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. n, n இருந்துச்சுன்னா அது வந்துட்டு மெட்டாலிக்காக இருக்குது. அடுத்து the main method to synthesize CNTs on a large scale CNT வந்து சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்? ஆர்க் டிஸ்சார்ஜா, சால்ட் ஜெல்லா, எலக்ட்ராலிசிஸா அப்படின்னா சிவிடியை வச்சு லார்ஜ் ஸ்கேலில் நிறைய நம்ம சிந்தசைஸ் பண்ணலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் மெட்டல்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் as catalyst in CVD growth of CNT. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். காப்பர் அண்ட் சில்வர், டிங்க், சிங்கு, அயன், கோபால்ட், நிக்கல், கோல்டு அண்டு பிளாட்டினம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அயன், கோபால்ட், நிக்கல் இதை நம்ம என்ன செய்யலாம், கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ டிரான்சிஷன் மெட்டல்ஸ் லைக் அயன், கோபால்ட், நிக்கல் ஹெல்ப் டீகம்போஸ் கார்பன் சோர்சஸ் அண்ட் நியூக்ளியேட் CNT growth. அடுத்து which of the following best describes the mechanical property of CNT. அப்போ brittle and weak, extremely strong and stiff, soft and elastic, rigid but fragile. அப்போ இந்த CNTன்னு பார்த்தீங்கன்னா CNTயுடைய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். அதுவும் இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த ஸ்டீலை விட 1000 times 100 times வந்துட்டு பெட்டராக இருக்கும் இந்த CNT. CNTs have very high tensile strength and Young's modulus, making them extremely strong materials. அடுத்து பாருங்க, which of the following is a important electrical feature of metallic CNT. metallic CNT important feature என்ன? high band gap, ballistic conduction, low conductivity, insulating behavior. இங்கே பார்த்தீங்கன்னா ballistic conduction. ஸோ எந்த ஒரு எஃபெக்டோ எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக அங்கே வந்து கண்டக்ஷன் இருக்கும். அதுதான் நம்ம இந்த ballistic conduction அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வேறு எலக்ட்ரான்ஸ் மூவ் வித் மினிமல் ஸ்கேட்ரிங்கோட அது என்ன செய்து ட்ராவல் பண்ணுறது, நிறையா என்ன செய்யாது வேஸ்டேஜ் இருக்காது. ஒய் ஆர் CNTs யூஸ்ஃபுல் இன் காம்போசிட் மெட்டீரியல்ஸ். காம்போசிட் மெட்டீரியலில் CNT எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? தே டிசால்வ் ஈஸிலி இன் வாட்டர், என்ஹான்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், பயோடிகிரேடபிள், ரிடியூஸ் காஸ்ட். இப்போ முக்கியமாக CNTன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அதிகமாக இது என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ என்ஹான்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். அடுத்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எ CNT இஸ் அப்ராக்சிமேட்லி. யங்ஸ் மாடுலஸ் CNTக்கு எவ்வளவு? அதாவது அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு CNTக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1 terapascal. அப்போ CNT பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ 1 terapascal இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ CNT ஹேவ் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் 1 terapascal, மேக்கிங் தம் among the stiffest known material. அடுத்து பாருங்க, which of the following application uses CNTs for electronic switching. எலக்ட்ரானிக் ஸ்விட்சிங்க்கு இந்த CNTனுடைய இந்த அப்ளிகேஷன் என்ன? அதாவது கெப்பாசிட்டரா, ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டரா, ரெசிஸ்டரா, டிரான்ஸ்ஃபார்மரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அப்போது இதை CNTயை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இந்த எலக்ட்ரானிக் ஸ்விட்சிங்காக நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே போல் உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் வேணும், நிறைய MCQ வேணும், டாபிக் வைஸாக வேணும், யூனிட் வைஸாக வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்முடைய ஆப்பில் இருக்குது. வரக்கூடிய எக்ஸாமில் கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இதே போல் ஆன்லைன் கிளாஸஸும் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நியூ சிலபஸ்க்கான நோட்ஸு உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த பிடிஎஃப் நோட்ஸு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.